ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் 8K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி தான். பட் ஸ்டில் நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் 8K வந்திருக்கு. ஸோ அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கான்செப்ட் எப்பவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸ்லோவாக இருக்குது பட் கன்சிஸ்டன்ஸாக பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நல்ல ஸ்டேட்டுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு சாட்டர்டே, சண்டே, மண்டே லைக் எல்லாமே கலந்த ஒரு விளாகா தான் நான் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் நான் இப்போ தான் போடுறேன். ஏன்னா அப்படியே குட்டி குட்டியாக எடிட் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. சாட்டர்டே ஆனால் எனக்கு எப்போவுமே கோயில் போகிற பழக்கம் இருக்குது. அதுவும் ஹொசூரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எல்லா சாட்டர்டேவும் போயிட்டு வந்துடுவேன். அது ஒரு லைஃப்பில் பார்ட் ஆஃப் ரொட்டீன் மாதிரியே ஆயிடுச்சு. சாட்டர்டே ஆனால் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது ரொம்ப இயர்ஸாக அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தேர்ஸ்டே ஆனால் பாபா கோயில். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு அப்படியே பழக்கப்பட்டது. என்னோட டெய்லி லைஃப்பில் அப்படியே பழகிருச்சு எனக்கு போகணும் அப்படின்றது. அது எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், பீஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ சின்ன வயசில் கோயில்னால் யாருக்குமே வந்து ஏன் போகணும், எப்போவுமே கோயிலா அப்படி தான் தோணும். பட் வளர்ந்து வர ஸ்டேஜில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே இடம் பீஸ் வந்து கோவில் மட்டுமா தான் இருக்கும். அது நம்ம இப்போ இருக்கிறவங்களுக்கு பெருசாக புரியுமான்னு தெரியல. பட் நம்ம அம்மாங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது தெரியும். கோவில் தான் எல்லாமே அப்படின்னு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ரொட்டீன் தான் அந்த சாட்டர்டே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். ஒசூரில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்க கோவில் தான் வாராகி அம்மன் கோவில். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒசூரில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அங்கே சிவன் கோயிலும் இருக்குது. அங்கே நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. சிவன் கோவில் வந்து ஒரு குகைக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் இருக்குது எல்லா கோவிலுமே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், போயிட்டு வாங்க. அங்கிருந்து முடிச்சுட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கி அங்கேருந்து கிளம்பி மார்க்கெட்டுக்கு தான் போகணும். குட்டி குட்டி காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அந்த வீக்குக்கு தேவையானது அப்படின்ட்டு. அண்ட் அரிசி மூட்டை வாங்குற வேலை இருந்துச்சு. அதனால வாங்கி வண்டிக்குள்ளே போட்டு ஸோ இப்படி தான் என்னோடய சாட்டர்டே ரொட்டீன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. டவுனுக்குள்ளே போனால் என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே முடிச்சுட்டு வந்துடலான்னு அப்பா சொல்லுவாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பிரிட்ஜ் கட்டுற வேலை, அப்புறம் நிறைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. அதனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவே. அதனால் ஒரு வாட்டி போனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் வந்த உடனே நல்லா சாப்பிட்டு படுத்தாச்சு. சாட்டர்டே, சண்டே ஆனாலே பெருசா வேலைக்கான ஒரு எதுவுமே பண்றதில்ல. ஜஸ்ட் யூடியூப், வீடு, ரெஸ்ட்டு இந்த மாரி மட்டும் தான் இருக்கும். கண்டிப்பா இந்த பெட்ட விட்டே எந்திரிக்க மாட்டேன். பெட்லயே தான் இருப்பேன். ஏதாச்சும் எடிட் பண்றது, இல்ல ஏதாச்சும் பண்றது, வீடியோ எடுக்கிறது, சமைக்கிறது இந்த மாரி குட்டி குட்டியா தான் பண்ணுவேன். ரொம்ப பெரிய வேலைலாம் நான் பண்ண மாட்டேன். எல்லாமே அம்மா தான் பார்த்துப்பாங்க. நான் ஏதோ குட்டியா சைட்ல ஹெல்ப் பண்ற வேலை அந்த மாரி தான் நான் பண்ணிட்டுருப்பேன். கேட்டா ரெஸ்ட் டே அப்படின்ருவேன். மாடியில நெறைய செடியெல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ரொம்பவே ஹேப்பியா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. நெறைய பூ விடுது, நெறைய சாமிக்கு வைக்கிற மாரி இருக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அந்த செடி எல்லாமே. அண்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு என்னோட வீக்கெண்ட். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 10K வச்சுக்கலாம். ஸோ 10K வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து வந்துரலாம் 10Kக்கு. பட் அதுக்குன்ட்டு நான் என்னையே ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டான்னு நான் யோசிக்கிறேன். 10K டார்கெட் வச்சு போவேன்னா, கன்சிஸ்டன்சி டார்கெட் வச்சு போலாம். அது வரப்போ வரட்டும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் சீக்கிரம் வந்தா ஜாலியா இருக்கும்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கு. ஸோ பார்க்கலாம் அது எப்படி வருது, எப்போ வருது, என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே இன் காட்ஸ் ஹேண்ட். அண்ட் அன்னைக்கு நான் படுத்துட்டே இருக்கேன். எதுவுமே பண்ணல. ரொம்ப டல்லா இருக்கேன் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா வந்தா. வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தா. சாக்லேட்ஸ்னா எனக்கு அவ்ளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கரெக்ட்டா தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச சாக்லேட்ட வாங்கிட்டு வந்து எனக்கு குடுத்தா. ஸோ அதெல்லாமே நான் சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது எங்க அம்மா இவ்ளோ பெரிய வேலை எனக்கு வைக்க போறாங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி அந்த கப்போர்ட் கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. டெய்லி வேலைக்கு போகிறதுனால எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் அப்படி அப்படியே அங்கங்கேயே இருந்துச்சு. ஸோ ஒரு கம்ப்ளீட் கப்போர்ட் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சி கீழே போனோம். நிறைய ட்ரெஸ் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. எல்லாமே நீட்டாக அடுக்கி வைக்கலாம். தேவையில்லாததெல்லாம் எடுத்துடலாம். ஸோ அட்லீஸ்ட் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வேறவங்களுக்கு கொடுத்தா போடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் க்ளீன் பண்ண உட்காந்தோம். எடுக்கிறோம் வந்துட்டே இருக்கு. நான் வந்து எப்பவுமே ட்ரெஸ்ஸஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுற மாட்டேன். நல்லா அது வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணுவேன். அண்ட் நல்ல ட்ரெஸ்ஸஸ் எனக்கு பத்தாம போச்சுன்னா, நல்லதா இருக்கும்போதே நான் மத்தவங்களுக்கு குடுத்துருவேன். ஸோ அந்த மாரி தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கப்பட்டுருக்கேன். ஸோ நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சைட்ல வச்சுட்டு, நான் ரொம்ப நல்லா இல்லாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வெளியில போட்டுறலாம். வேண்டாம் துடைக்கிறதுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சு தான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சோம் அன்னைக்கு. ஒரு நாள் ஃபுல்லா செப்பல் ஸ்டாண்ட் கிளீன் பண்ற வேலையா இருக்கு. இன்னொரு நாள் ஃபுல்லா இந்த கப்போர்டு கிளீன் பண்றதா இருக்கு. ஸோ இது கிளீன் பண்றது வந்தாலே எனக்கு
கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே டயர்ட் ஆயிருவேன் போல், அந்த மாரி இருக்கு எனக்கு. பட் அன்னைக்கு எப்படியாச்சும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எங்கெங்கே என்ன ட்ரெஸ் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. வேலைக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாத மாரி இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நானும் அம்மாவும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு வழியா எல்லாமே செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டோம். என்னென்னலாம் ஆஃபீஸ்க்கு போட முடியும், என்னென்னலாம் வெளியில போடலாம். ஸோ கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கட்டும், ஃபங்ஷன்ஸுக்கு போடுற மாரி அது ரெகுலராக போட மாட்டோம். ஸோ இந்த மாரி எல்லாமே தனித்தனியா எடுத்து வச்சுட்டோம். இந்த சைடு வந்து பார்த்தா, எங்க அண்ணாவோட கபோர்ட்ல 2டே 2 ஷெல்ஃப் தான் ஃபுல்லா இருக்கு. பசங்களுக்கு எப்பவுமே எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலுமே அந்த 2 ஷெல்ஃப்குள்ள தான் எல்லாமே வச்சுக்கிறாங்க. அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம். பட் ஸ்டில் வந்து பொண்ணுங்களுக்கு தான் எப்பவுமே நெறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற மாரி இருக்கு. இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கவே ஓரளவுக்கு 8, 8:30 ஆயிடுச்சு டைம். ஒன்னொன்னா பார்த்து, அம்மாக்கு வந்து எப்பவுமே நீ யூஸ் பண்ணலன்னா நல்லா இருக்கிறம்போதே மத்தவங்களுக்கு குடுத்துரு, அவங்க நல்லா போட்டுப்பாங்க. அவங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ் ஆகுன்ற மாரி சொல்ட்டே இருப்பாங்க. சரி இந்த வாட்டி எல்லாமே அப்படி பண்ணிர்லாம். நல்லா இருக்கிறது எல்லாமே எடுத்து வெளியில குடுத்துர்லாம் அப்படின்ட்டு பொறுமையா கிளீன் பண்ணி முடிச்சு ஒரு 8, 8:45க்கெல்லாம் முடிச்சுட்டோம். முடிச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் ஆயிட்டு, அப்புறம் நைட் வந்து ஏதாச்சும் சமைக்கலாம். ஏதாச்சும் சின்ன ஸ்நாக்ஸ் மாரி பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு, குக் வித் கோமாளி வேற போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ரீசென்ட் டைம்ஸ்ல அது நல்லா போயிட்டுருக்கு ஆக்சுவலி இந்த சீசன். உங்க எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அத உட்காந்து டிவில போட்டு, சைட்ல பஜ்ஜி சுட ஆரம்பிச்சுட்டோம். பொட்டேட்டோ பஜ்ஜினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுட்டுட்ருந்தோம். ஸோ டே டு டே பேசிஸில் எல்லாரோட லைஃப்புமே இப்படி தான் இருக்கும். ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறது, க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, வெளில போகிறது, இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் நான் யூடியூப்பில் காமிக்கிறதுனால லைக் ஓகே இப்படி இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் எல்லாரோட லைஃப்லையுமே இப்படி தான் இருக்கும். சில பேரோட லைஃப்பில் இதை விட வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராடினரியாகவும் பண்ணுவாங்க. என்னோடது வந்து நார்மலாக எப்படி இருக்குமோ இவ்வளோ தான் என்னோடது இருக்கும். பெருசாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் வேறு. அண்ட் என்னோட மெயின் கான்செப்ட் இப்போ ரீசென்ட் டேஸில் எனக்கு என்ன நிறைய தோணுதுன்னா, ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும். என்ன வேணால் சம்பாரிச்சிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். பட் ஹெல்த் இல்லைன்னா அதில் எதுவுமே நம்ம பண்ண முடியாதுன்ற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு இப்போ தான் நல்லா ஃப்ளாஷ் ஆகுது. அது ஏன்னு தெரியல. ஹெல்த் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க யாராக இருந்தாலுமே. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கானது, அதுக்கப்புறம் தான் வந்து எதுவாக இருந்தாலுமே. ஏன்னா எனக்கு ரீசென்ட் டேஸில் அப்படி ஏதோ ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. இது ஹெல்த்தை பார்த்துக்கோ, ரொம்ப ஒர்க்கில் ப்ரெஷர் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி எனக்கே தோணிகிட்டே இருக்குது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே கம்ப்ளீட் ஜாம் பேக்டாக இருக்கும். ஒன்றுமே பண்ண மாட்டேன். எந்திரிப்பேன் 9:00 ஆஃபீஸ் போகணுன்னா ஆஃபீஸ் போவேன். வீட்டில் இருந்தால் 9:00 9:30க்கு லாகின் ஆயிடுவேன். வெளியில் முடிச்சுட்டு வரவே 6:30 7:30 ஆயிரும். ஆஃபீஸ் போனால் வீட்டுக்கு ரீச் ஆக 9:30 10 ஆயிரும். வீட்டில் இருந்தேன்னா ஒரு 7:00 லேப்டாப் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போய் பெட்டில் படுத்தா அப்படியே தூங்கிருவேன். அந்த மாரி தான் இருக்கும் என்னோட நார்மல் டேஸ். எனக்குன்ட்டு இல்ல, ஒர்க் போகிற எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அண்ட் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் இதே லெவல் ஆஃப் டயர்டு தான் இருக்கும். ஸோ இந்த இவ்ளோ வேலைக்கு நடுவுல நம்பள வந்து நம்பளே தான் பார்த்துக்கணும். நம்பளுக்கான ரெஸ்ட்டு நம்பளே தான் எடுத்துக்கணும். புடிச்சத சாப்பிடணும். எல்லாமே அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஓடி சம்பாரிக்கிறது வந்து சாப்பிட்றதுக்காக மட்டும் தானே! ஸோ நல்லா சாப்பிடணும். அவ்வளோதான் சிம்பிள். உங்களுக்கு வந்து ஈவினிங் டைம்ல புடிச்ச ஸ்நாக் ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நம்பளும் கண்டிப்பா இந்த வீடியோல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் யாருக்காச்சு யூடியூப் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா என்கிட்ட வந்து நெறைய ஐடியாஸ் இருக்கு. லைக் யூடியூப்ல எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இல்ல. லைக் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வரலாம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் எனக்கு நெறைய இருக்கு. ஏன்னா நான் அப்படி வந்ததுனால எனக்கு தோணுது. இன்கேஸ் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, அந்த மாரி வீடியோஸ்லாம் நான் ட்ரை பண்றேன். உங்களுக்காக நான் போடுறதுக்கு. விளாக்ஸ் தவிர்த்து அந்த மாரியும் நான் ட்ரை பண்றேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வந்து இப்போ ரீசென்ட் டேஸா நெறைய த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அன்னைக்கு நைட் 11:30 ஆயிருந்துச்சு. ஒரு கஸ்டமருக்கு வேணும் அப்படின்றதால நெக்ஸ்ட் டே குடுக்கணுன்றதுக்காக உட்காந்து நைட் ஒரு 12, 12:30 வரைக்கும் உட்காந்து பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா அவுட்புட் வருது. எங்கேருந்து கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்களா பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி இப்போ நல்லாவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ரீசென்ட் டேஸ்ல நான் போட்டிருந்த ஹாஃப் சாரீக்கு போட்டிருக்கும்போது அந்த த்ரெட் பேங்கிள்ஸ் போட்டிருந்தேன்ல, நெறைய பேர் கேட்டாங்க. நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தான் அவங்களே கத்துக்கிறாங்க. இதுக்குன்னு எந்த கிளாஸுமே போல. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது, அவங்களே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது, நான் ஏன் சும்மா படுத்துருக்கணும்? அப்படின்லாம் எனக்கு நெறைய தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை வந்து வேலையா தெரியாது, கஷ்டமாவும் தெரியாது. டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து எனக்கு யூடியூப் என்னதான் கஷ்டமா இருந்தாலும், நான் அது பண்ணணுன்ட்டு ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா, அது எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். ஸோ நெறைய பேர் நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்காம இருக்கீங்க. ஏன்னா வந்து அது நீங்க உங்களால பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியாம. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. ஒர்க் அவுட் ஆகலன்னா இட்ஸ் ஓகே. அதுலேருந்து நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு கான்செப்ட்ஸ்லாம் நெறைய யோசிச்சு பாருங்க. உங்களுக்கா புரியும். ஸோ தமிழ்ல ஒரு சேயிங் இருக்குல்ல, "முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. முயற்சி அடையவர் இகழ்ச்சி அடைவார்." ஸோ இந்த மாரி நான் கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. பட் இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு.
ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எதா இருந்தாலுமே. அப்படிதான் நான் ட்ரை பண்ணேன் இந்த யூடியூப். ஸோ ஓரளவுக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு. மேபி நெறைய மிஸ்ஸஸ் என் சைட்ல இருந்தும் இருக்கு. கன்சிஸ்டன்சி இல்லாம இருந்தது. பட் ஸ்டில் ட்ரை பண்ணதுனால தான் அட்லீஸ்ட் உங்க அளவுக்காச்சும் நான் ரீச் ஆயிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 8000 பீப்புளுக்கு நான் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிதான். அத வச்சு தான். ஸோ அது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே நான் பயந்திருந்தேன்னா, கண்டிப்பா வந்து என்னால 8000 பீப்பிள் கிட்ட ரீச் ஆயிருக்க முடியாது. ஸ்டில் மோர் டூ கோ எனக்கு அதில நான் பெரிய நம்பிக்கை இருக்கு. நான் நெறைய இன்னும் ரீச் ஆவேன்னு எனக்கே தெரியும். ஸோ எதா இருந்தாலுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான், அதுதான்ட்டு இல்ல. எதாச்சும் ஒண்ணு பண்ணாலுமே, உங்களுக்கு பிடிச்சு பண்ணீங்கன்னா, அதில வந்து நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆயிருவீங்க. ஸோ மோட்டிவேஷன் கிளாஸ் கிடையாது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு நான் வந்து புடிச்சத பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் நான் இத சொல்ல வரேன். ஸோ அன்னைக்கு சண்டேன்றதுனால அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. அண்ணாவும் பிஸியா இருந்தாங்க. நானும் அம்மாவும் சரி டவுனுக்குள்ள போயிட்டு வரலாம். கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வரலான்னு கெளம்பிட்டோம். அன்னைக்குன்னு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தா பஸ்ஸே வரல. அதனால ஆட்டோ புடிச்சு டவுனுக்குள்ள போயிட்டோம். ஸோ இந்த ஆஃபீஸ்க்கு ரெகுலரா போடுறதுனால எனக்கு அந்த டாப் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அம்மா வந்து டிசைன் டிசைனா தச்சு குடுக்குறேன். நம்ம மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த கட் பீஸ் சென்டர்ன்னு இருக்கும் ஹொசூர்ல. ஸோ அங்க போய் ஒரு 2 மீட்டர்ஸ் வாங்கிட்டோம்னா, நான் பின் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஏதாச்சும் சாம்பிள் மாரி காமிச்சேன்னா, அம்மா அந்த டிசைன் வச்சு எனக்கு தச்சு குடுத்துருவாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போடுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அண்ட் நல்லா உழைக்கவும் செய்யும் அந்த மாரி மெட்டீரியல் வாங்கிட்டா. அந்த யோசனை வச்சு தான் நாங்க போய் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் ரேட்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒசூர்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அந்த கடையில நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் பண்ற எதுவுமே ப்ரமோஷன் கிடையாது. நான் பெருசா எந்த ப்ரமோஷனும் எடுத்ததும் இல்ல. எனக்கு அது அப்படி எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது. இதுவரைக்கும் நான் அத அப்படி அப்ரோச் ஆனதும் இல்ல. அப்படி பண்ணதும் இல்ல. அப்படி எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ எல்லாமே ஜென்யூன் ஃபீட்பேக்ஸ் மட்டும் தான். ஒரு கம்ப்ளீட் டே ஆஃப் அன்னைக்கு வீட்ல சமைக்கவே இல்ல. காலையில பிரெட் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அத வச்சு சாப்பிட்டு மேனேஜ் பண்ணி கடைக்கு கிளம்பியாச்சு. ஸோ அம்மாவுக்கும் ஒரு நாள் கம்ப்ளீட் பிரேக் விட்ட மாரி இருக்கும். அண்ட் அது அவங்க பர்த்டே வீக் வேறயா, ஸோ இட்ஸ் ஓகே ரெஸ்ட் எடுக்கட்டும். எப்படியும் மண்டேலேருந்து மறுபடியும் சமைக்க தான் போறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு ஃப்ரீயா. ஸோ டவுனுக்குள்ள போய் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு அம்மாக்கு லைனிங் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு, அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க ரிட்டர்ன் ஆனோம். ஆனா, கண்டிப்பா ஒரு பெரிய, பெரிய, பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே. பப்ளிக்ல எப்படிதான் வீடியோ எடுக்குறாங்கன்னு தெரியல. அது நெஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 4 பேர் 4 விதமா இப்டி இப்டி நம்மளையே பார்ப்பாங்க. அந்த இடத்துல நம்மளால எதுவுமே பண்ணவும் முடியாது. பட் நம்ம வந்து நம்ம விளாகுக்காக தான் எடுக்குறோன்ற மாரி இருக்கும். அதுல மட்டும் இல்லாம, நேர்லயே வாய்ஸ் ஓவர் லைக் டைரக்ட் வாய்ஸ் குடுத்து பேசுறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதெல்லாம் யோசிச்சு கூட என்னால பார்க்க முடியல. எனக்கு அப்படிலாம் வரவே வராது. யாராச்சும் பக்கத்துல இருந்தாலே நான் பேச மாட்டேன். வாய்ஸ் ஓவரே குடுக்க மாட்டேன். இதுல அவங்கலாம் நேர்ல ஸ்பாட்ல பேசுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய 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 ஹேட்ஸ் ஆஃப். அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கும், அவங்களோட திறமைக்கும் நிஜமாவே நான் வந்து மச் அப்ரிஷியேட்டட் அவங்கலாம் ஆக்சுவலி. எது ஒண்ணுமே நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு நெலைம தான். நான் வெளிலருந்து பார்க்கும்போது, என்ன இவங்க சும்மா வீடியோஸ் போடுறாங்க அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம உள்ள இறங்கி அதில என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தான் அதோட நெஜமான பெயின் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படிதான் எடுக்குறாங்க இவங்கலாம் அப்படின்னு தோணும். அட் தி எண்ட் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவங்களோட வொர்க் அது, அவங்களோட கெரியர் அது அப்படி சூஸ் பண்ணியிருக்கிறதுனால, அவங்களுக்கு பிடிச்சு பண்றதுனால, அது வந்து கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு சக்சஸா தான் இருக்கும். ரொம்ப நேரம் அப்படியே பேசிட்டு, அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்தாச்சு. ஸோ லஞ்ச் வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் அம்மாவ கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ அங்க வந்து அம்மாக்கு நான்வெஜ் வாங்கி தரலாம். ஏன்னா நாட்டுக்கோழிலாம் வீட்ல நாங்க பண்ண மாட்டோம். ஏன்னா நான் ஒருத்தி இருக்கேன்ல, நான் சாப்பிடவே மாட்டேன் அத. அதனால வீட்ல பண்ணவே மாட்டோம். அதனால வெளியில போம்போது அம்மாக்கு நாட்டுக்கோழி வாங்கி தரலாம், ஒரு மீல்ஸ் வாங்கி தரலாம் அப்படின்னு நினச்சு தான் அங்க போனேன். அண்ட் நான் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். சரி அது போதும் எனக்கு அப்படின்ட்டு. ஸோ அம்மாவும் ஹேப்பியா அங்க சாப்பிட்டாங்க. அங்க வந்து நல்லா டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு பார்சல் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா, அப்பா வேலையிலேருந்து வந்தாங்கன்னா, கண்டிப்பா ஏதாச்சும் சாப்பிடுவாங்க. வீட்ல எதுவுமே செய்யலன்னு. நான் மட்டும் பார்சல் எடுத்துக்கிட்டோம். கிரேவி நெறையவே குடுப்பாங்கல்ல, அதுவுமே நாங்க வீட்டுக்கு பார்சல் எடுத்துக்கிட்டோம். எதுவுமே வேஸ்ட் பண்ற கேட்டகிரிலலாம் கிடையாது நாங்க. ஏதாச்சும் மிச்சம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது பார்சல் பண்ணிருவோம். ஸோ, அன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா போச்சு. லைக் இப்படி தான் வந்து நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு, நல்லா சாப்பிட்டு, இந்த மாரி தான் போச்சு. ஸோ, டேஸ் எவ்ளோ லோவா இருந்தாலுமே நம்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆயி ஸ்ட்ராங்கா வந்தா தான் நெக்ஸ்ட் டே வந்து கிராஸ் பண்ண முடியும். ஈச் டே வந்து ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். பட் ஸ்டில் யூ ஹேவ் டூ கிராஸ் எவ்ரி டே. ஸோ, அது ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஈவினிங்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து, மாடிக்குலாம் போய் செடி கூடலாம் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு, அப்புறம் கீழ பூவெல்லாம் இருக்குல்ல, நெறைய பூ விட ஆரம்பிச்சுருச்சு. அதெல்லாம் பூவெல்லாம் அம்மா உட்காந்து பறிச்சுட்ருந்தாங்க. அப்புறம் அண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாரி நெறைய போயிட்டுருந்துச்சு ஈவினிங்லாம். பூ பறிச்சு முடிச்சோனே அந்த டே அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல நான் உங்கள வந்து கண்டிப்பா பார்க்குறேன். தேங்க் யூ.